ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்க பிராட்லி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைன்மாஸ்டர் ஆப்போட டியூட்டோரியல் வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போல் கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பார்ட் 2 கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் இதோட பார்ட் 2 இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க ஈனியான வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியாவை கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு சீன் தப்பாக இருக்கும். அதாவது மிஸ்டேக் ஆகிருக்கும். அதாவது கேமரா தெரியறது, இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். கேமரா தெரியுது, வேறு ஏதாவது லைட்டிங் தெரியுது, ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறவன் தெரியுது, இந்த மாதிரி சில இதெல்லாம் சீன் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அந்த சீனை எடுக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் கைன்மாஸ்டர்லேயே அந்த பர்டிகுலர் சீனை டிலீட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் டிலீட் பண்ண வேண்டிய சீனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு சிசர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இது தான் அது. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ட்ரிம் ஆஸ் பிளேஹெட் அப்படின்னு 3வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் டீல் பண்ண வேண்டிய சீனோட எண்டிங் பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே ட்ரிம் ஆஸ் பிளே ஹெட் கொடுத்துருங்க. ஃபோன் நடுவில் இருக்கிறத தான் நீங்கள் டிலீட் பண்ணுமா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் செக் பண்ணி முடித்த உடனே நீங்கள் அங்கே டிலீட் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சீன் மட்டுமே உங்களுக்கு டிலீட் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல எதாவது எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறது, இங்கே ஏதாவது கொடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி அந்த சீனுக்கு நடுவில் ப்ரெசன்டேஷன், இதோ இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கொடுத்துக்கலாம். வர்டிகலாக கொடுத்துக்கலாம், கார்னர்ஸில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. இல்லை உங்களுக்கு வேண்டிய ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் பிளர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, லேயரை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பேசிக் எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய எஃபெக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கிட்மோரை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஷியன் பிளர் வேணும், மோசியாக் வேணுமான்னு கிளிக் பண்ணி, கஷியன் பிளர்னால் மங்களா தெரியுது, மோசியாக்னா இந்த பாக்ஸாக தெரியும் பார்த்தீங்களா. இதோட பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. செட்டிங்ஸ் இப்போ பாக்ஸ் சைஸை ஜாஸ்தி ஆக்கிட்டீங்க அப்படின்னா இதோட பவர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் இப்போது கஷியன் பிளர் இருக்கும் அப்படின்னா பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். இதுக்கு பவரே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணி ஏன் அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ஏதாவது வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் வேறு என்ன, உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கைன்மாஸ்டர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பாய்.